நான் முதையே சொன்னேன், செந்தில் பாலாஜி வந்து முன்ஜாமீன் வந்து ஹைகோர்ட்டில் நேற்று தான் ரிஜெக்ட் ஆச்சு, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தேடிக்கிட்டே இருந்தாங்க, இவரை கைது பண்ண. இவங்க முதலே தப்பு பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டதை வெளியில் சொல்லிட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டுட்டு இதெல்லாம் வந்து வீட்டுக்கெல்லாம் போய் ரைடு அடித்து அப்புறம் தேடினா இவன் கையில் கிடப்பான். அந்தாலும் மன்னன் செந்தில் பாலாஜி இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுறதுல மன்னன். அதனால் ஓடி ஒளிஞ்சிட்டார். ஒளிஞ்சிட்டு சும்மா அங்கே இருந்தே சுப்ரீம் கோர்ட்டு தான் சொல்லிட்டேன்ல, ஏழைகளுக்கான இது கிடையாது, கூடாரம் கிடையாது, பணக்காரர்களுக்கான கூடாரம் தான் சுப்ரீம் கோர்ட்டு. ஒரு ஏழைக்கு கூட சுப்ரீம் கோர்ட்டில் நீதி கிடைச்சதா நீ சொல்லவே முடியாது. கோடி லட்சம் கொடுத்தா கொலை செஞ்சாலும் தப்பிச்சிடலாம். இதுதான் சுப்ரீம் கோர்ட். எப்படி சொல்கிறேன்னா, பல வழக்குகள் பொன்முடிக்கு என்னாச்சு, 3 வருஷம் தான் ஜெயில் தண்டனை தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஹைகோர்ட்டு. இன்றைக்கு வரை ஜெயிலுக்கு போகல. திருப்பி மந்திரி பதவி ஆரன் ரவிட்ட போய் எடுத்தாங்க. நீதியே அங்கேயே செத்து போச்சு. அப்போவே 3 வருஷம் ஆகி ஸ்டே கொடுத்துட்டு உக்காந்துட்டான். 10 வக்கீல், ஒரு வக்கீலுக்கு 1 கோடி ரூமில் போய் வாங்கிட்டு வந்துட்டான் ஸ்டே. நீதிமன்றங்கள் இப்படி இருந்தால் எங்கே நீதி கிடைக்கும், யாருக்கு நீதி கிடைக்கும்? அதுதான். அதனால தான் உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு உங்க போகும்போதே நான் சொன்னேன், செந்தில் பாலாஜிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, அள்ளி கபில் சிபலை வேறு பிடிச்சிட்டாரு. சரி, நீங்கள் யாரை பிடிக்கணும்? அது கபில் சிபலை முழுங்கி சாப்பிட்ற மாதிரி வேறு வக்கீல் இருக்கானுங்களே, அவங்கள அங்கேயே சுப்ரீம் கோர்ட்டில் அவங்களும் பிடிச்சிருக்கணும். அதனால் இவங்க பெரியங்கிற கோட்டை விட்டாங்க. செந்தில் பாலாஜி போய் ஸ்டே வாங்கிட்டார். அவன் வெக்கம் இல்லாமல் ஸ்டே வரை கொடுக்குறான். என்னையா 100 கோடி ஊழல் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. ஸ்டே முடிஞ்சது, விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிறான். விசாரணை நீ படிக்க, ஆனால் அவருக்கு வந்து சாட்சிகளே அடிக்கக்கூடாது, பாஸ்போர்ட் அது எல்லாத்துக்கும் தானே சொல்லுவீங்க அப்படின்ட்டான். முடிஞ்சு போச்சு, 100 கோடியும் காலி. ஏற்கனவே இதெல்லாம் பண்ணி இப்போ மறுபடியும் செந்தில் பாலாஜி மீண்டும் தப்புற மாதிரி வெளியில் வந்துட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய்க்கு கைது செய்வது ரொம்ப ஈஸியாக, கையில் பவர் இருக்கும்போது நமக்கு கைது செய்வது ரொம்ப ரொம்ப ஈஸி. வேறு ஒரு கேஸை போட்டு நைட்டோட நைட்டாக தூக்கிட்டு வந்துடுங்க, முடிஞ்சு போச்சு. இது வேறு கேஸியா, அவ்வளோதான். அது 100 கோடி, இது வேறு கேஸு. ஏற்கனவே 620 கோடி மின்சாரத்துறையில் ஊழல். எஃப்ஐஆர் போட்டான் சிபிஐ, அவன் தூங்குவான். எஃப்ஐஆர் போட்டான்னா காலி, அவன் 5 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும். அதனால் அதையும் நம்பாதீங்க. கரூர் சம்பவம் என்னாச்சு? கரூர் சம்பவத்துக்கு விசாரணைக்கு கொடுத்தாங்க சிபிஐக்கு, தூங்குறான். யார் கேட்குறது இந்த நாட்டில்? அப்போ ஊழல் செஞ்சவன் கொலை செஞ்சவன்லாம் தப்புறான். ஒரே இது இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டு வருவான். இப்படி போயிட்டு இருந்தால் அப்புறம் எப்படி நீதிமன்றங்கள் வந்து இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கெல்லாம் வந்து இது கொடுத்தாங்கன்னா எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கருத்து. ஆனால் முழுவதும் செந்தில் பாலாஜியை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் மன்னனா செய்தலெல்லாம். கொள்ளையடிப்பதில் மன்னன், பெயில் வாங்குவதில் மன்னன், உயர்த்தி இது போயிட்டு முன்ஜாமீன் வாங்குறதில்ல மன்னன். இதெல்லாம் தெரிஞ்ச கதையாச்சியா. கிரிமினலை நீங்கள் எப்படி டீல் பண்ணணும், கிரிமினலாக டீல் பண்ணணும். செந்தில் பாலாஜி பக்க கிரிமினல். அவங்கள டீல் பண்ணுற விதம் உங்களுக்கு வேணாமா? என்னையெல்லாம் காலையில் 5:30 மணிக்கு வந்து கைது செஞ்சாங்க. எஃப்ஐஆரே தெரியாமல் வெளியில் வச்சுட்டு உட்காந்தாங்க. இன்றைக்கி நான் கேள்வி கேட்குறேன் கோர்ட்டில், 5:30 மணிக்கு வந்து கைது செஞ்சாங்க, 41 நோட்டீஸோ கொடுக்கல, என் கையெழுத்தை நான் போட்டபடி டேட்டை மாற்றி இன்ஸ்பெக்டர் போட்டிருக்காங்கங்கிற தாவை காட்சியில் இருக்கிற இவங்க அரசு வழக்கறிஞர்கள் இல்லை சரியாக செய்தோங்கிறாங்க. நான் யாருக்காக பேசினேன்? உங்களுக்காக பேசினேன். உங்கள் ஆட்சி வந்துருச்சு, என்ன பண்ணுறீங்க? எனக்கு என்னை காப்பாற்றுறதுக்கு ஏதாச்சும் பண்ணுறீங்களா உங்கள்கிட்டயே? அப்போ எங்கே நீங்கள் மற்றவங்கள போய் இது பண்ணுறது? அதனால் நான் சொல்கிறேன், 100 கோடி உண்மைதான், 100 கோடிக்கு மேலே கூட வரும் ஊழல். செந்தில் பாலாஜின்னா 100 கோடியில் தான் வரும், உண்மைதான். நீங்கள் சொல்ல பொண்ணுக்கு இதெல்லாம் உண்மைதான். எந்த காலத்தில் இவங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்குறது?